விளையாட்டு என்பது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காலத்தின் கட்டாயமாகி வருகிறது. எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் ஒரு கல்வி இருப்பது போல உடல் உறுதியை நாம் உறுதி செய்வதற்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விளையாட்டு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதுவும் இந்த காலகட்டங்களில் இளைஞர்களை பல்வேறு வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் கொண்டு செல்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கு மிக சிறப்பான மருந்து என்னவென்றால் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டுள்ளது. இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள், இங்கே கலந்து கொள்ளக்கூடிய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஒவ்வொருவரும் ஒரு இளைஞர்களின் விளையாட்டு தூதர்கள் மற்றும் ஒரு உடல் நலத்தின் ஒரு விளையாட்டு தூதர்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு கேட்டு பாருங்கள், அவர்களிடம் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களால் விளையாட முடியாது. நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விளையாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு அடிஷன் மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்ற தீய கெட்ட பழக்கங்கள் நமக்கு வந்து சேராது. நான் கல்லூரிகளில் பள்ளி கல்லூரிகளில் மிகச்சிறந்த வாலிபால் பிளேயர், யூனிவர்சிட்டி வரைக்கும் எங்களுக்கு ஒரே செய்தி நம்ம வாலிபால் பற்றி படிக்கும் கல்வி மற்றும் அந்த வாலிபால். இது போன்ற ஒரு நம்ம மனசுல ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட முடியும். நாங்களும் பார்க்கணும் மது வகைகள் மற்றும் கஞ்சா புகையிலை போன்ற பழக்கங்களுக்கு அதனால் நமக்கு நன்மைகளே கிடைக்க போவது கிடையாது, எல்லாமே தீமைகள் தான். அதனால இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும், இங்கே பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் இதை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எந்த கெட்ட பழக்கத்திற்கு நான் அடிமையாக மாட்டேன் என்பதை உறுதி செய்ய கொள்ள வேண்டும். நீங்கள் கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். அதே சமயம் டெய்லி ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஏதோ ஒரு பிடித்த விளையாட்டு கவனம் செலுத்துங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் ஆக முடியும் என்று இந்த கருத்தை கூறிக்கொண்டு இந்த கபடி விளையாட்டு டோர்னமெண்ட் வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நேற்றைக்கு கேட்டிருந்தார்கள். நேற்றைக்கு வர முடியல. இன்றைக்கு இறுதி நாள், 2 நாள் மழை பெய்து ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு இளைஞர்களை சிறந்த வகையில் விளையாட்ட செய்த இந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட காவல்துறை சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வெற்றி பெற இருக்கும் அனைவருக்கும் கண்டிப்பாக என்னுடைய மனமான பாராட்டுகள். தோல்வி என்பது உங்களுக்கு தெரியும், விளையாட்டு வெற்றி தோல்வி என்பது சகஜம். இன்னைக்கு தோற்பவர்கள் நாளைக்கு வெற்றி பெறுவார்கள், இன்னைக்கு வெற்றி பெறுவர்கள் நாளைக்கு தோற்பார்கள். அதனால தோல்வியுற்றவர்கள் கண்டிப்பாக நாளையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற தருணத்தை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.